Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஓவர் த டாப்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக்ல இருந்த இந்த புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி அவர் பேசியிருக்காரு. மெயினா எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி தான் இந்த புக்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல எனக்கு மெயினா ரெண்டு கான்செப்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து நம்ம லைஃப்க்கு அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கோல் செட்டிங், ரெண்டாவது வந்து கேஃபெட்டீரியா கான்செப்ட். கோல் செட்டிங்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு மீட்டிங்க்கு போறாரு. அங்க வந்து ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை அவர் பிரிக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீங்க உங்க சேலரியை அடுத்த 6 மாசத்துல டபுள் ஆக்கிறதுக்கு ஒரு பிளான் தயாரிங்க. அந்த பிளான் வந்து என்னன்னு எனக்கு எழுதி ஒரு பேப்பர் எழுதி என்கிட்ட தாங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இந்த ஐடியா சொல்றாரு. ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீங்க உங்க சேலரியை வந்து அடுத்த 6 மாசத்துல டபுள் மடங்கா ஆக்கணும். நீங்க எதில் எழுதலாம் தேவையில்லை, உங்க மைண்ட்ல மட்டும் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஆஃப்டர் 6 மந்த் கழிச்சு அந்த சேம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இவர் போய் மீட் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட சேலரிய $3000 இருந்து $7000 மாத்திட்டாங்க. இந்த செகண்ட் பீப்புள் இருக்காங்க, யார் எதுவுமே எழுதாம இருந்தாங்கல்ல, அந்த பீப்புள் வந்து $3000 இருந்த சேலரிய அதே $3300 அந்த ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கோலை வந்து நம்ம பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணி நம்ம இது வந்து இந்த டேட்டுக்குள்ள அடையணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதை கண்டிப்பா அடையலாம்னு சொல்லி ஜிக்ஸாக்ல சொல்றாரு. ஒன்னாச்சா. ரெண்டாவது வந்து கேஃபெட்டீரியா கான்செப்ட். அதாவது இவர் வந்து ஒரு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் போயாகணும். அந்த டைம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிரேக் எடுக்கிறாரு. ஸோ ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போறாரு. காஃபி ஷாப்ல போயிட்டு லைன்ல நின்றுக்கிறாரு. லைன்ல நின்று ஒரு பணம் கொடுக்குறாரு, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க, இல்ல சார், நீங்க டீ காஃபி எதெல்லாம் வேணுமோ நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பில் பே பண்ணா போதும். ஹோட்டல் கேஃபெட்டீரியால இந்த கான்செப்ட்ல தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவருக்கு உடனே ஒரு ஷாக். லைஃப்ல அப்படி இல்லையே. லைஃப்ல வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கஷ்டப்படணும், அப்புறமா தான் இதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிவார்டெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க, அப்புறமா பணம் கொடுங்கன்றீங்களே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஷாக் ஆகுறாரு. ஆனா இந்த ட்ரூத் என்னன்னா, லைஃப்ங்கிற விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும், நம்ம எஃபர்ட்ஸ் கொடுக்கணும், நம்ம பிளான் பண்ணணும். எல்லா விஷயமே நம்ம முதல்ல தந்தாதான் பல மாதங்கள் பல வருடங்கள் கழிச்சு தான் அந்த வெற்றிங்கிற சுவை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தானா அவன் கஷ்டப்பட்டு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சாதான் அவன் ஆனுவல் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு எம்ப்ளாயி ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த மாசத்தோட கடைசியில அவனால சேலரி ஏர்ன் பண்ண முடியும். இப்படி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பே பண்ணாதான் அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு அந்த ரிவார்டு எடுக்க முடியும். ஒரு சில மக்கள் எப்படின்னா, முதல்ல வந்து எனக்கு ரிவார்டு தந்துருங்க, நான் அப்புறமா பணம் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஃபெட்டீரியா கான்செப்ட்ஸ்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்றது வந்து இந்த உலகத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஜிக்ஸாக்ல நம்மளுக்கு சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க ஜிக்ஸாக்ல சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.